ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டுன்னா, ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட் போய் செம்மையாக சாப்பிட்றேன். அதாவது ரொம்ப நாளாச்சு நான் ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட் போகணும்னு சொல்லி இன்றைக்கி அதை மாதிரி ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றேன். நம்மளோட வெள்ளி 125 வீட்டிலே நிற்குது. ஸோ இதில் போகலாம். ரொம்ப மழையும் பெஞ்சு கொண்டு இருக்குது. அப்படியே நாங்கள் ஃபைனலாக இந்த கடை, அதாவது ரெஸ்டாரண்ட் தான் பார்ப்போம். உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது, எங்களோட ஒப்போஸ் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துருக்கோம். அப்படியே பைக்கை எடுத்துகிட்டு ரொம்ப பசி வலிக்கின்றது. அப்படியே பார்த்திங்கன்னா மழையும் பெய்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் தூரெல்லாம் கொண்டு இருந்துச்சு. சரி என்கிட்ட அப்படியே ஃபைனலாக நின்றோம் ஒரு இடத்த. இங்கே பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் என்னென்னு சொல்கிறது, கொஞ்சம் பேர் கொஞ்சம் லைனில் நின்று இந்த ரெஸ்டாரண்ட்டு முன்னால் நின்றாங்க. சரி என்னடா அங்கே இன்று போய் பார்த்தது, அப்போ தான் சொன்னாங்க இங்கே ஆஃபர் கொடுக்குறாங்க, இங்கே ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்படின்ற வந்த கடை அந்த ரெஸ்டாரண்ட் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேரிபோல் ஸ்கொயர். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 15ஆம் தேதி மட்டும் ஆஃபர் கொடுக்குறாங்களாம். பார்ப்போம், ரொம்ப பசியில் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இங்கேயும் சாப்பாடு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், மருதனாம்படம் சந்தையில் இருந்து சுன்னாகன் நோக்கி போகிற வழியில் அதாவது ராமநாதன் காலேஜுக்கு ஒப்போசிட்டாக இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. வெளியிலே பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இவங்களோட ஒஃபர்ன்ற டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. இவங்களோட ஒஃபர்ஸை பார்ப்போம். அதாவது 2 சிக்கன் பிரியாணி எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த விலை 2300 கொடுக்குறாங்க. அடுத்ததாக 1700 ஒரு சிக்கன் ரைஸ், சிக்கன் கொத்து, சிக்கன் டெவல், 1.5 லிட்டர் சோடா கொடுக்குறாங்க. அடுத்தது இந்த 850 பேக்கேஜ். இந்த ஆர்டரை தான் நான் எடுத்து ட்ரை பண்ண பார்ப்போம். இங்கே தான் நாங்கள் ஆர்டர்ஸை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அபிப்பிராய பட்டியம் வச்சுருக்குறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டை குறை நிறைய எதிர்கால திட்டங்கள் ஏதாச்சும் எங்களோட பொதுமக்களோட ஒப்பீனியன்ஸை கேட்குறதுக்கு இந்த பெட்டி வச்சுருக்குறாங்க. இது சிறந்த ஒரு பொதுமக்கள் தொடர்பாக பேணுறதும் காணக்கூடியதாக இருக்குது. உள்ளுக்க பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் இடம் போதிய அளவு இருக்குது. உள்ளுக்க சாப்பாடு ஆர்டரை எடுத்து உள்ளுக்கு வசதியாக சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது புதிய ஒரு அனுபவமாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இருந்து ரிலாக்ஸாக சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு வசதிகளோட இது அமைக்கப்பட்டிருக்குது. இங்கே பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா ஊழியர்களும் சுகாதார முறைப்படி உணவுகளை தயாரித்து அதை கஸ்டமர்கிட்ட கொடுக்குறதா இருக்கட்டும், சுகாதார முறைப்படி பேக்கிங் செஞ்சு கொடுக்குறதா இருக்கட்டும் நாமளே கண்ணூடாக பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஃபைனலாக மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு லைன்ல எல்லாம் நின்று அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இவங்களோட ஆஃபர் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாளையோட முடியுது. அதாவது 15ஆம் தேதியோட இவங்களோட ஆஃபர் முடியுது. அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் லைனில் வெளியில் நின்று அவங்கள்ட்ட கவுண்டரில் ஆர்டர் எடுத்து அதுக்கப்புறம் தான் உள்ளுக்கு சாப்பிடலாம். நாங்கள் உடனே பில் பே பண்ணி போட்டு அப்படி உள்ளுக்கு சாப்பிட்றதுக்காக இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு பார்சலாக எங்களுக்கு தந்துருக்குறாங்க. அதை நாங்கள் ஒன்று எடுத்து வேண்ட ரெசிபிகள் எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே ஏகப்பட்ட ஒப்போஸ் போகுது. அதாவது இந்த ஒப்போஸ் என்னதுக்குன்னு சொல்லிச்சுன்னா 11/11 சொல்லி இந்த வருஷத்துக்கான 11ஆம் தேதி 11ஆம் மாதம் அதை முன்னிட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி ஏகப்பட்ட ஒப்போஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது பேக்கேஜிங்கை இப்போ 2-3 உணவுகள் இப்போ கொத்து ரைஸ் அந்த மாதிரி உணவுகளை ஒரு பேக்கேஜாக ஒரு குறைஞ்ச விலையில் நாங்கள் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா நோம்பில் ஒரு 850 ரூபாய்க்கு கொத்து ரைஸ் போன்ற இதுகள் கொடுத்துருக்கு. 4 உணவு தந்துருக்குறாங்க. நாங்கள் ஒவ்வொன்றும் இப்போ என்னென்ன உணவு கொடுத்துருக்குறாங்க, இவங்களோட ரெசிபியில் என்ன மாதிரி இருக்குது, நல்ல ருசியாக இருக்குது. 850 ரூபாய்க்கு இது பெஸ்ட்டான சாப்பாடாங்க. இந்த உணவுப் பொருள் 5 உணவுப் பொருளும் ஒரு கொக்கோலா சோடா கொடுத்துருக்குறாங்க. பார்ப்போம், ஒவ்வொன்றா திறந்து பார்ப்போம் என்ன மாதிரி என்னென்ன சாப்பாடு இருக்குது, என்னென்ன கப்பில் என்ன சாப்பாடு இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவ்வளவு சாப்பாடும் வெறும் 850 ரூபாய்க்கு இவங்களோட பேக்கேஜை ஆஃபரில் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நூடுல்ஸ், கொக்கோலா, சிக்கன் ரைஸ், எக் ரைஸ், பிரியாணி,
அடுத்து சிக்கன் கறியோட ஒரு ரைஸ், மற்றது பழங்களும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்குள்ள வந்து இந்த சாப்பாடு இருக்குது, இந்த மாதிரி பார்த்தோம்னா இதுக்கு வந்து நூடுல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரைஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பிரியாணி வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தோம்னா ரைஸ் வந்து சிக்கன் கறி பார்க்கவே நல்லா ஸ்பைசியாக வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் சிக்கன் ரைஸ் வந்து இதோடைய வந்து சின்ன கப்பில் வந்து பப்பா பழம், பழங்கள் வகையில் ஏதாச்சும் ஒரு பழம் வந்து கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். கொக்கோகோலா வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா காட்டுறேன். வேறு முறை வந்து நூடுல்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்புறம் தான் இருக்குது சாப்பாடு. இவரை வந்து சிக்கன் பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 மணி சேர்ந்து சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி இருக்கும். வேறு லெவல் ஃப்ரீயில் வந்து அடுத்து வந்து ரைஸ் பார்ப்போம். இதுக்கும் வந்து ஒரு ஆவரேஜான டேஸ்ட்டில் வந்து இருக்குது. இந்த சிக்கனோட வந்து சாப்பிட்றதால வந்து சிக்கன் பீஸுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபியாக வந்து இருக்குது. அடுத்தது வந்து பிரியாணி கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் இந்த பிரியாணி வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நல்லா தான் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா இது என்ன மாதிரின்னு சொல்லி தெரியல. நினைக்கிறேன் சிக்கன் ரைஸ் அண்ட் கறி என்று நினைக்கிறேன். பார்ப்போம், இதையும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி இருக்குது. அதாவது வந்து இவங்க கறி வந்து இந்த சிக்கனோட வந்து ரைஸோட வந்து போட்டுருக்காங்க. அந்த கறியை டேஸ்ட் எனக்கு வந்து ஒரு வேறு லெவல் ஃபீலாக இருக்குது. விரும்பி சாப்பிடலாம். 850 ரூபாய்க்கு வந்து இவ்வளோ கூடுதல் வந்து செம்மையாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா ரைஸை வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஒவ்வொரு சாப்பாடும் வந்து ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்குது. சாப்பிட்றதுக்கே வந்து எதை சாப்பிட்றதுன்னு தெரியாத அளவுக்கு வந்து ஒவ்வொரு ரெசிபி வந்து ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுத்து வந்துருக்கு. இது ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வாங்கினாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் பைக் எடுத்துகிட்டு வந்தேன். பைக் எடுத்துகிட்டு வரைக்கும் வந்து ரொம்ப மழை பெஞ்சு வந்துருந்துச்சு. சரி எங்கேயாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பிடுவோம்னு வந்தோம். இங்கே வந்து பார்த்தோம்னு சொல்லிட்டுனா இங்கே வந்து ஒவ்வொரு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப நாளைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீலாக வந்து இருக்கிறது வந்து ரொம்ப நாளாச்சு. அதால் வந்து உங்களுக்கு வந்து இருந்தாங்க. வரும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக லைனில் நின்று ஆர்டர் போட்டு தான் இங்கே வந்து இருந்தது. இருந்தாலும் இவ்வளவு மேற்கொள்ளத்துக்கு வேறு லெவலாக தான் இருக்குது. இந்த ஒவ்வொரு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 2 பேர் வந்து வட்டி திருப்தியாக வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி. அதுவும் எல்லா சாப்பாட்டையும் வந்து எல்லா வச்சு சாப்பிட்ற இருக்குது. வேறு லெவல் ஒரு தனி ருசியை வந்து கொடுக்கணும் சாப்பாடு. நீங்களும் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த சாப்பாடு வந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு இதுகளும் வந்து எனக்கு பதிவில் வந்து போட்டுருங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து வடித்து சாப்பிட்டாச்சு. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடு. அடுத்த வந்து பழமும் கொடுத்துருக்குறாங்க. தமிழ் இதுன்னு சொல்லி சொன்னார். தமிழ் சாப்பாடுலேயே வந்து சாப்பிட்டுட்டு ஒரு பழம் வந்து சாப்பிட்டா நல்ல சொல்லி சொல்லுவாங்க. உடம்புக்கு வந்து நல்லது. ஓகே, ஃபைனலாக வந்து எங்களை கொக்கோகோலாவோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சு போடுறேன். நீங்களும் இது ட்ரை பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நாளைக்கு
அதாவது 15ஆம் தேதிக்கு முன்னுக்கு வந்து நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒப்போஸ்களை வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். இதிலிருந்து விடைபெற்றது உங்கள் கோவின். வணக்கம்.